பாருங்க கில்மிஷா பாட அவர் தலையாட்டி கொண்டிருப்பார் ரணில் விக்ரமசிங்கே. அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நான் அவர் கூட கதைக்கல, கொழும்புக்கு வர சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து அவரை மீட் பண்ண போகிறேன். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரமே போதுமானது. கில்மிஷாவுடைய தாயார், தந்தையார் மற்றும் தம்பி ஆகியோர் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கணும். நீல கலர் ஆடையோட உள்ள போகிற ஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க. கில்மிஷாவை சந்திச்சு கொண்டிருக்கிறார். அதிகாரிகள் வந்து அந்த பேரெல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்ப போயிடும். ரணில் விக்ரமசிங்கே வந்து கில்மிஷா மட்டும் சந்திக்கல, இங்க இருக்கக்கூடிய ஃபேஸ்ல வந்து ஒரு பயங்கரமா ரியாக்ட் பண்ணாரு. And northwestern province we feel initially those provinces can சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கில்மிஷா வந்து ஜனாதிபதி கொழும்புல சந்திக்க உள்ளதாகவும் கொழும்புல கில்மிஷாவுக்கு ஒரு பாராட்டு விழா கொடுத்து நடைபெறலாம். The cities, so we can develop similarly. உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யூஎஸ் ஹோட்டல் என்று அழைக்கப்படும் ஒரு தனியார் விடுதிக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இங்கே வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து கில்மிஷாவை சந்திக்க போகிறார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று சீத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்துக் கொண்ட ஈழத்து சிறுமி கில்மிஷாவை இலங்கை ஜனாதிபதி சந்திக்க இருக்கிறார். அது பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நாங்கள் மட்டும் தான் நின்றுருக்கோம், அதனால் பெருமையாக சொல்கிறோம். இந்த விஷயம், இந்த நிகழ்வு எங்களுடைய சேனலில் மட்டும்தான் ஒளிபரப்பாகும். இது போன்ற பல நிகழ்வுகளை உங்களை தரது காத்திருக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்கோ. இப்போ வந்து கில்மிஷாவுடைய குடும்பத்தினரும் வந்துட்டோம் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்காக. கில்மிஷாவுடைய தாயார், தந்தையார் மற்றும் தம்பி ஆகியோர் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கணும். பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை உள்ளே அனுப்பினோம். இந்த பாருங்க கில்மிஷா நிற்கிறா. ஈழத்திலிருந்து இந்தியாவினுடைய ஒரு தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி முதலிடத்தை பிடித்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்ந்து தந்த எங்களுடைய ஈழத்து சிறுமி கில்மிஷா அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறது போகிறார். இப்போ அந்த அதிகாரிகள் வந்து அந்த பேரெல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்ப போயிடும். காட்டுறேன் பாருங்க. இந்த இலங்கை ஜனாதிபதியை சந்திக்கிறேன்டா எப்போவுமே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக இருக்கும். ஏன்னு தெரியாது, நிறைய படிகளை தாண்டித்தான் அந்த ஜனாதிபதியை சந்திக்கலாம். இப்போ இதில் ஒரு பேர் செக் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கே போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி தான் அங்கே ஜனாதிபதிக்கிட்டே எங்களை விடுவாங்க. இப்போ போலீஸ் அதிகாரி எல்லாம் மாதிரினா அவங்க உள்ளே போகிறாங்க போல இருக்குது. இப்போ ஜனாதிபதி வர போகிறாருண்டு அங்கே ஆரம்பரமாக வேலையெல்லாம் நடைபெற்று கொண்டு அவரையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனாதிபதி வந்துட்டார். அவருடைய வாகனங்கள் தொடரணியாக வந்து கொண்டு இருக்குது. நான் ஜூம் போட்டு காட்டுறேன். ஜனாதிபதி கிட்ட தெரிஞ்சோன்னே அந்த கருப்பு கலர் காரன்னு தெரியுது முன்னுக்கு, அதெல்லாம் ஜனாதிபதி இருக்கார். இந்த ஜனாதிபதி இறங்கிட்டார். நீல கலர் ஆடையோட உள்ள போகிற ஷர்ட் போட்டிருக்கார் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனாதிபதி உள்ளே வந்துட்டோம். கில்மிஷாவை சந்திச்சு கொண்டிருக்கிறார். கில்மிஷாவுடைய தந்தை, தாயார், தம்பி மற்றும் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்த ஆகியோரும் உடன் இருக்கணும். இதில் பாருங்க கில்மிஷா பாட அவர் தலையாட்டி கொண்டிருப்பார் ரணில் விக்ரமசிங்கே, இலங்கையுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்து கில்மிஷா மட்டும் சந்திக்கல, இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகள், புத்திஜீவிகளையும் சந்தித்து தான் கலந்துரையாடிந்து அவர்கள்லாம் இப்போ வந்து ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கணும். இதெல்லாம் வந்து பல்கலைக்கழக விரிவாளர் பார்த்தீங்கன்னா சர்வமத தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடக்குமான் ஆளுநர் PHM சார்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தேவே. வணக்கம் அம்மா, ஜனாதிபதியை சந்திச்சிக்கிறீங்க. இலங்கையினுடைய ஜனாதிபதி எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்து ஜனாதிபதியை மீட் பண்ணும்போது. இன்னும் அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நான் அவர் கூட கதைக்கல, கொழும்புக்கு வர சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து அவரை மீட் பண்ண போகிறேன்.
நான் வந்தோடனே அவரோட ஃபேஸில் வந்து ஒரு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவரை வந்து நான் கொழம்புல மீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும். பாடல் பாடினீங்களா அவருக்கு? குயில் பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுனீங்க? குயில் பாட்டு. அதை பாடிக்கட்டும். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானி. என்ன சொன்னாரு? ரியாக்ஷன் என்ன? அவர் என்ன சொன்னாரு? கங்க்ராட்ஸ் பண்ணார், சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள் வந்து கில்மிஷாட்ட சிறப்பு நேர்காணல் ஒன்றை கண்டிருந்தோம். இதுவும் எங்கட சேனல்லாம் முதல்ல வழியில் வருது. யாருமே இந்த இடத்துல இல்லை, நாங்கள் மட்டும்தான் நின்று வெளியிட்டிருக்கோம். அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமையான விடயம் தான். இப்போ வந்து உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழருடைய தீர்வு விடயம் தொடர்பிலையும் சில தகவல் தெரிவிச்சுக்க, அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஜனாதிபதி வந்து 13ஆம் திருத்தம் பற்றி சில விடயங்களை சொல்லியிருக்கார். அது தொடர்பான தமிழாக்கத்தையும் தரன், முழுமையான அவருடைய உரையையும் உங்களுக்கு தரன். சிவில் அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகளுடான சந்திப்பில் வந்து ஜனாதிபதி சொன்ன விடயம் என்னென்னா, மாகாண மட்டத்தில் வந்து வலுவான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெடுப்பு அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரமே போதுமானது. அவற்றில் வந்து மத்திய அரசாங்கம் மாகாணங்களுக்குரிய அதிகாரத்தில் வந்து தலையிடாது என்றும் ஜனாதிபதி உறுதி வழங்கியிருந்தார். பிறகு வந்து சொல்லியிருந்தேன், எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்றதுக்காக ஜப்பான், கொரியா, ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் அந்த ஜனாதிபதி தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். மேலும் 13ஆம் திருத்தத்தினூடாக வழங்கக்கூடிய அதிகாரங்களை மாகாணத்தின் அபிவிருத்திக்காக அனைத்து மாகாணங்களும் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஆக மொத்தத்தில் வந்து தமிழர்களுக்குரிய தீர்வு வந்து 13ஆம் திருத்தத்துக்குள்ளான் என்றதே புத்திஜீவிகளுடனும் சிவில் சமூக அமைப்புகளுடனான சந்திப்பில் வந்து ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியிருக்கார். அவருடைய முழுமையான உரையை வந்து ஆங்கிலத்தில் இருக்கு, அதையும் தரம் கேட்க விரும்பினார்கள் கேட்டுக்கொள்ளலாம். Firstly, we are no longer going to have a national economy focused on the western province and in Colombo. That's not going to work. Look, we have so many areas with lot of potential. They should all have their own local regional economies. South can have one, as we are starting now. Central province can have one initially with all its export, agriculture and tourism and others. North can have one, it has one of the biggest potentials. And northwestern province, we feel initially those provinces can grow up just as much as western province, with Saregamapa, East, Uva and North Central coming later. But North Central has a potential which Jaffna also has. So let us now develop. There enough power we have devolved. If you look at all these 13th Amendment, there's enough power to run your own strong economy. We won't interfere in that. Now I am saying go and do it, instead of looking to take all the money from Colombo. Look at Japan. It's not a federal state, but look at how all the different departments and regions are developed. It's well developed. Look at Korea. Look at UK. Scotland is developed. Parts of UK, Wales. So why can't we have our own economies that are functioning? France has one around Paris, one around Marseille, one around some of the other cities. So we can develop similarly. So with this devolution, we use the powers and let them all develop. We talk of devolution as political. You can give all the powers by law. You haven't got a cent to spend, what are you worth? If you haven't got a cent to spend, what is the meaning of devolution? You can go out on roads, you can shout on everything. The only province that can spend its way out is the western province today. All the others are tied to the western province. Why should you be tied? If you look at the 13th Amendment, there are enough powers. Just use it. And that is my policy. Because the government can't plan. Don't even ask me to do things to the government, to develop agriculture to government. Now you want to have foreign language school. Why should I spend? If there is a demand for it, you can easily set it up. And if one, we will give loans and other grants to students who can't afford it. I don't think government should even start a foreign language school, whether in Jaffna or Gaul or anywhere. If there is a demand, they all do it. That's how education is run in all parts of the world. I can only do is to bring the economic conditions and also to create an environment in which people will go out and take the risk and develop agriculture or education, whether in this part of the country or other part of the country. That's what we have to do. Someone has to take a risk and then you go out. So we'll drive the environment, we'll give you all that and give you the best possible chance to succeed. I have come here to Jaffna as we are now steering our way out of our economic difficulty. 2019 was a setback due to the Easter bomb. 2020 we had COVID setback. 2022 was very bad and our growth dropped down to minus 7%. Then after I took over, I was able to stabilize it last year.
in 2020. As I said, the first 2 quarters were minus growth, but the second 2 quarters have not been minus. And we've seen the fourth quarter as positive. But still our growth is 3% less than 2022. On this basis, we will make a positive growth for this year. 2% I hope, maybe 3%. And you go ahead, 2025, we will make about 5%. We can go ahead from there, but these are 2 stabilizing years. These are the 2 important years. So we have changed the system. We will not print any more money. If you print money, your value goes down. We will not borrow from the banks because the banks are in trouble and we have to recapitalize them. So without borrowing money and without printing money, we have to go ahead. This is why in our negotiations with our creditors, they want to know that our economy will be strong enough. So we have to come up to 12% of the GDP as revenue, and our target finally will be 15%. But that's why we had to increase the VAT this year. In many instances, it was only 3%, but in some instances, it was 80%. So we must have an economy that can get enough revenue. We have to pay for our budgets, we have to pay for development, and also service our interests. Our biggest burden is that the bulk of our money goes in interest charges. Who's to blame? We are all to blame. We allowed the money, we wanted the government to live beyond its means, to satisfy what we wanted. So now we have been asked to pay on it. So we need a new economy. We can't run on an economy where balance of payment is not with you. It's for the other side. You have to keep borrowing in foreign exchange, in dollars. You can't can't have a budget in which revenue expenditure is more than revenue. Then you have to keep borrowing here or printing. So now we are looking at a new economy. And that economy is what we are coming. One that will create employment, give us a surplus of foreign exchange, and give us a surplus revenue. So that is where we are going to start. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய உரையை முழுமையாக கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து அவர் வெளிக்கிட்டார். அந்த அவர் வெளிக்கிற வீடியோ எடுப்போம்னு பார்த்தா இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் எடுக்க முடியலை. அதுமாதிரி எங்களுக்கு ஒரு புதிய ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னா கில்மிஷா வந்து ஜனாதிபதி கொழும்புல சந்திக்க உள்ளதாகவும், கொழும்புல கில்மிஷாவுக்கு ஒரு பாராட்டு விழா குறித்து நடைபெறலாம். அது இன்னும் உறுதிப்படுத்தப்படையில. கில்மிஷாவுக்கு என்ன தெரியல, அது ஒரு கில்மிஷாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக கொடுத்து இருக்கலாம். இந்த வீடியோ பதிவேற்றது முன்னுக்கு நான் முகநூலில் தட்டி பார்க்க நிறைய பேர் வந்து கில்மிஷா விமர்சிச்சிருந்துருக்கணும். ரணில் விக்ரமசிங்கவோட புகைப்படம் எடுத்திருக்கா, மற்ற டாக்டர் சிவானந்தாவோட புகைப்படம் எடுத்திருக்கா, மற்ற தன்னுடைய மாமா காணாமல் போயிருக்கான்னு சொன்னவா நிறைய பேர் காணாமல் போகிறதுக்கு காரணமான டக்ளஸ் தேவானந்தாவோட கொடுத்து போட்டோ எடுத்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதங்களை கொட்டி தீக்கினோம். இவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, கில்மிஷா வந்து ஒரு 14 வயது நிரம்பிய ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட வந்து எங்களோட எதிர்பார்ப்புகளை நாங்கள் திணிக்கக்கூடாது. அந்த பிள்ளை வந்து தன்னுடைய குழந்தை பருவத்தை கொண்டாடி வாழ்ந்து தீர்க்கிறதுக்கு நாங்கள் தடை ஏற்படுத்தக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்தும் இது போன்ற பல காணொலிகளை உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கோம். எங்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. இது போன்ற பல காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.